இந்திய மீனவர்களின் தாக்குதலில் இலங்கை கடற்படை வீரர் மரணம். விளிம்பு நிலை அரச உத்தியோகத்தர்களின் காணிகள் பறிபோகும் அபாயம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு. இலங்கைக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி. காசா போரில் 21,000 குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக தகவல். ஜனாதிபதியுடன் கைகோப்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் முக்கிய அரசியல்வாதிகள் வெளியான தகவல். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர் சங்கம் விடுத்துள்ள கோரிக்கை. அரசு வழங்கிய மதுபான உரிமங்கள் ரத்தாகும் சஜித் பிரேமதாசா அறிவிப்பு. ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் புகைப்படம் வெளியீடு. தான் ஜனாதிபதி ஆனதும் என்னிலுள்ள வழக்குகள் செல்லுபடியற்றதாகிவிடும் விஜயதாச ராஜபக்ச. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை பிடிக்கச் சென்ற கடற்படை வீரர் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார். ரத்நாயக்க என்ற இலங்கை கடற்படை வீரரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதன்போது 10 இந்திய மீனவர்களும் ஒரு படகும் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நெடுந்தீவு கடற்பரப்பில் இன்று அதிகாலை சட்டவிரோதமான முறையில் மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய இழுபமடி படகை பிடிக்க காங்கேசன்துறை கடற்படை முகாமில் இருந்து கடற்படையினர் சென்றனர். இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முனைந்த போது இந்திய மீனவர்களுக்கும் கடற்படைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாகவும் இதன்போது உயிரிழப்பு ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 10 பேரும் மீனவர்கள் வந்த படகும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. உயிரிழந்த கடற்படை வீரரின் சடலம் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனையின் பின்னர் உயிரிழப்புக்கான காரணம் தெரியவரும். சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்க உலக வங்கி நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளது. இது இந்த நாட்டில் ஆரம்ப சுகாதார சேவைகளின் தரம் மற்றும் பயனை மேம்படுத்துவதாகும் என தெரிவிக்கப்படுகிறது. நீதித்துறை நடவடிக்கை மூலம் அடையாளம் காணப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் 91% கைது செய்யப்பட்டது போல பாதாள உலகத்தின் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை கண்டறியும் நடவடிக்கை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இதனை வலியுறுத்தியுள்ளார். இதற்காக அரச புலனாய்வு பிரிவு, போலீஸ் விசேட பணியகம், போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் என்பனவற்றை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த கொஸ்கொட தாரக மற்றும் கோனா கோவிலகே ரொஹாரா ஆகியோரின் துப்பாக்கிகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் துபாயில் உள்ள கரந்தனிய சுதாவின் ஆயுத களஞ்சிய சாலை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டுமென இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீதி நடவடிக்கைக்காக பாதாள உலக செயற்பாட்டாளர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதாள உலக அமைப்பினருக்கு சொந்தமான ஆயுதங்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கை ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டுமென போலீஸ் மா அதிபர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வெளிநாட்டு பாதாள உலகத்தினர் ஆயுதமேந்திய சமூகத்தில் சுற்றி இருந்தாலும் இராணுவத்தில் ஸ்னைப்பர்களை பயன்படுத்த இந்த நேரத்திலும் மேற்கொள்ளவும் முடியும் என போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் முப்படையினரின் உதவியுடன் பாதாள உலகத்தை ஒழிக்கும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் காலங்காலமாக வசித்து வரும் மக்களுக்கான காணி உறுதிகளை பாகுபாடற்ற முறையில் வழங்கி வைக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இங்கே காணி சம்பந்தமாகவும் காணியினுடைய முடிக்குரிய காணிகள் கட்டளை சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் அமைச்சர் அவர்களும் பிரஸ்தாபித்திருந்தார். முடிக்குரிய காணிகள் சாதாரணமாக கிளிநொச்சி என்பது 1950களுக்கு பிற்பாடு 1930களிலும் சரி 50களிலும் ஒரு குடியேற்றம் செய்யப்பட்ட ஒரு மாவட்டம். யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பெருமளவான மக்கள் பல ஊர்களிலும் இருந்து குடியேற்றப்பட்ட ஒரு மாவட்டம்தான் கிளிநொச்சி. அதே போல் 1983ஆம் ஆண்டு சிங்கள வன்முறைகளால் சிங்கள காடையர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அழிக்கப்பட்ட நிலையில் உடுத்த உடுப்போடு கிளிநொச்சியிலே குடியேறி அந்த காடுகளை வெட்டி களனியாக்கி இன்று அந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், மலையகத்திலே இருந்து வந்த மக்களும் இன்று கிளிநொச்சி மண்ணுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். இன்று அந்த மண்ணிலே ஒரு 3வது தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 50ஆம் ஆண்டுகளில் வழங்கப்பட்ட காணி, 53ஆம் ஆண்டு 54ஆம் ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட குடியேற்ற திட்ட காணிகள், 1930ஆம் ஆண்டிலே முதல் கிளிநொச்சியிலே குடியேற்றப்பட்ட கணேசபுரம் குடியேற்ற திட்டம், அதற்கு பிற்பாடு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய வட்டக்கச்சி படித்த வாலிபர் குடியேற்ற திட்டம், ராமநாதபுரம் குடியேற்ற திட்டம், உருத்திரபுரம் குடியேற்ற திட்டம், அக்கராயன் குடியேற்ற திட்டம்,
பூநேரியிலே முழங்காவில் குடியேற்றப்பட்ட இடங்கள், இவ்வாறான குடியேற்றப்பட்ட இந்த மக்களுடைய இடங்களில் அவர்களுடைய காணிகள், அவர்களுக்கான உரித்துக்கள் இவ்வளவு காலமாகியும் உறுதி வழங்கப்படாத நிலையில் இருக்கிறது. கிளிநொச்சியினுடைய நகரப்பகுதியிலே உதயநகர், கணேசபுரம், கிளிநொச்சி நகரம், ரத்தினபுரம், திருவையாறு இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய காணிகள் பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் உறுதி வழங்கப்படவில்லை. இப்பொழுது உறுதி வழங்குவதற்கான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது அங்கே சாதாரணமான ஒரு அலுவலக உதவியாளராக இருக்கிறவர் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு காணி துண்டை 2 பரப்பு அல்லது ஒரு 4 பரப்பு காணியை வாங்கி தன்னுடைய பெயருக்கு அவர் பதிவு செய்து அவருக்கு உறுதி வழங்கப் போகிற பொழுது கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்களை நீங்கள் லீசிங்கில் தான் காணி எடுக்க வேண்டும், இல்லை என்றால் உறுதி வேண்டுமென்றால் நீங்கள் 60 லட்சம் வரை கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் நிர்பந்திக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, அபாண்டமான ஒரு பகல் கொள்ளை அந்த மக்களிடம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு சானிட்டரி லேபர், சுகாதார தொழிலாளி, ஒரு அலுவலக உதவியாளர், அரச உத்தியோகத்தர்கள் தங்களிடமிருந்த நகைகளை அல்லது வங்கியிலே கடன் எடுத்து குறைந்த அளவில் வாங்கிய காணிகள் ஒரு வீடு கட்டி தங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற காலம் வருகிற பொழுது இப்பொழுது அந்த காணிகளை நீங்கள் லீசிங்லான், நீங்கள் ஒப்பந்த அடிப்படையில் தான் பெற முடியும் அல்லது நீண்டகால குத்தகையில் தான் பெற முடியும். அதற்கு நீங்கள் இவ்வளவு வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கின்ற திட்டத்தின் பிரகாரம் இவ்வளவு காசு 60 லட்சம் வரை கட்ட வேண்டும் என்று கேட்டால் எவ்வாறு அந்த மக்கள் அந்த காணிகளுக்கான உரித்துக்களை பெற முடியும்? ஆகவே இந்த நாட்டிலே எல்லா இடங்களும் உறுதி வழங்கப்பட்டு அவர்கள் அந்த உறுதிகளை வங்கியிலே அடை வைக்கவோ அல்லது தாங்கள் கடன் பெறவோ அவங்களுடைய அடுத்த பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கவோ உரித்துடையவர்களாக இந்த நாட்டில் இருக்கிற பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த மக்களுடைய காணிகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை எழுதி கொடுக்க முடியாமலும் ஒரு கடன் தேவைக்காக வங்கியிலே தாங்கள் அடை வைக்க முடியாமலும் அந்த தாங்கள் அடுத்த வேலை திட்டத்தை மேற்கொள்ள முடியாமலும் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இது மிக மோசமான காரியம். ஆகவே அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லை, ஆனால் அதிகாரிகள் என்று வந்திருப்பார்கள். இதற்கு ஒரு நீதியான தீர்வு வேண்டும். அவர்களிடம் இவ்வாறான சாதாரண உத்தியோகத்தர்களிடம் 60 லட்சம் இருந்து 1 கோடி வரையும் நீண்டகால குத்தகை காசு கட்டித்தான் நீங்கள் காணியுடைய உறுதியை பெற முடியும் என்று கட்டாயப்படுத்தினால் அந்த மக்களுடைய எதிர்காலம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தீர்மானித்துள்ளது. கட்சியின் அகில இலங்கை செயற்குழுவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டை நேசிக்கும், நாட்டின் ஐக்கியத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். விஜயராமாவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சொந்தமான இல்லத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் ரோகிதாபே குணவர்த்தனவின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டமை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கூட்டத்தின் போது கட்சியின் உறுப்பினர்கள் அமைச்சர் விஜிதாச ராஜபக்சவை கட்சி உறுப்புரிமையில் இருந்து நீக்குவது தொடர்பிலோ அல்லது அவர் பற்றியோ பேசப்படவில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என அரசியல் தரப்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பிலான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்துக்குள் அமைச்சர் பதவிகள் மறுசீரமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது முக்கியமாக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயாரிப்பில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது. இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, சரத் பொன்சேகா, ராஜித செனாரத்ன உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இவர்கள் அமைச்சரவைக்குள் உள்ளடக்கப்படுவார்களா என்பது இன்னும் உறுதியான தகவல்கள் இல்லை. பெரும்பாலும் இவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்க்க எதிர்பார்க்கும் உத்தியோகபூர்வ விழா இந்த வார இறுதியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்வரும் 26ஆம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அத்துடன் போராட்டம் நடைபெறும் இந்த நாளில் மாணவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு மாணவர்களை பெற்றோர் பொறுப்பேற்குமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் போ உதயரூபன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், அரசாங்கத்துடன் எமது சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் நடாத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததன் காரணமாக நாடெங்கிலும் உள்ள அதிபர் ஆசிரியர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் சுகயீன விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம்.
அதிபர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பானது ஒற்றுமையாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதனை பலவீனப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் முற்படுவதாகவும் அதனை முறியடிக்கும் வகையில் இலங்கை பூராகவும் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தோம். தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து கல்வி அமைச்சுக்கு அறிவித்துள்ளதன் காரணமாக எந்த அச்சுறுத்தலுக்கும் ஆசிரியர்கள் அடிபணிய வேண்டியதில்லை எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் கிழக்கு மாகாண இணைப்பாளர் போ உதயரூபன் தெரிவித்தார். இதேவேளை நாட்டில் உள்ள பாடசாலைகளில் கல்விசாரா ஊழியர்கள் சுகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபான உரிமை பத்திரங்கள் மூலம் நாட்டை கட்டி எழுப்பலாம் என பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கொள்கை வகுப்பாளர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நாட்டில் தமக்கு சாதகமான பக்கங்களுக்கு கட்சிதாவும் கேவலமான அரசியலே நடைமுறையில் இருந்து வருகிறது. அதிகாரம் இல்லாத இடத்தில் பணத்தையும் சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் வழங்கி தம்பக்கம் இழுக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பியர் உரிம பத்திரம் மற்றும் மதுபான உரிம பத்திரங்களை பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் இழுக்க முயற்சிக்கின்றனர். பாடசாலைகளில் கணனிக்கேற்ற ஸ்மார்ட்கள் இல்லாவிட்டாலும் இது குறித்து சிந்திக்காமல் மதுபான உரிம பத்திரங்கள் மூலம் நாட்டை கட்டி எழுப்பலாம் என பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கொள்கை வகுப்பாளர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர் என எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் 254வது கட்டமாக 11,77,000 ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் களுத்துறை அகலபத்தை வெளிப்பென ரஹ்மானியா மகா வித்தியாலயத்துக்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினருக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கி வைக்கப்பட்டது. அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சயித் கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் தனுஷ்கோடிக்கும் இலங்கையின் தலைமன்னாருக்கும் இடையான ராமர் பாலத்தின் செயற்கைக்கோள் புகைப்படத்தை ஐரோப்பிய விண்வெளி மையம் வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் அதனுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கோப்பர்நிக்கஸ் சென்டினல் 2 என்ற தனது செயற்கைக்கோள் வழியாக எடுக்கப்பட்ட ராமர் பால புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. அந்த புகைப்படமானது ராமர் பாலம் அல்லது ராமசேது என்று அழைக்கப்படும் ஆதாமின் பாலம் இந்தியாவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள ராமேஸ்வரம் தீவு மற்றும் இலங்கையின் வடமேற்கு கடற்கரையில் உள்ள மன்னார் தீவு இடையே அமைந்துள்ளது. ராமர் பாலம் இந்திய பெருங்கடலின் நுழைவாயிலான மன்னார் வளைகுடாவை பங்களா விரிகுடாவின் நுழைவாயிலான பாக் ஜல சந்தியிலிருந்து பிரிக்கின்றது என கூறியுள்ளது. ஜனாதிபதியானது எண்ணில் உள்ள வழக்குகள் செல்லுபடியற்றதாகிவிடும் என நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன், அதில் வெற்றியும் பெறுவேன். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் எனக்கு எதிரான வழக்குகள் அனைத்திலுமிருந்து நான் அரசியலமைப்பின் பிரகாரம் செல்லுபடியற்றதாக அறிவிக்கப்பட்டுவிடும். அதன் பின்னர் கட்சியின் தலைமை குறித்து பிரச்சினைகள் இல்லை. கட்சியின் போலியான தலைமையினை பெற்றுள்ளவர்கள் இந்த கண்டிக்கு வந்தால் அடித்து விரட்டுவதாக எல்லோரும் கூறினார்கள். இவர்கள் எல்லோரிடமும் கேளுங்கள். கட்சி ஆதரவாளர்கள் எல்லோரும் எம்முடன் ஆதரவுடன் இருக்கிறார்கள். கட்சியின் 10-15 பேர் தங்கள் சுயலாபத்துக்காக கட்சியினை காட்டிக் கொடுக்கும் முயற்சிக்கின்றனர். இம்முறை நாம் புதிய சின்னத்தில் களமிறங்க உள்ளோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.